நான் இவ்வளவு நாளா என் காதல உங்ககிட்ட சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். சத்தியமா சொல்றேன், இப்படி ஒரு சந்தோஷத்தை என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சதே இல்லை. I'm really happy. என்னது, போன் எடுக்கலையா? அவன் ஏதாவது ஒர்க்ல பார்க்காம இருந்திருப்பான். நான் அவன் ரூமுக்கு தான் போறேன். நான் பேச சொல்றேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே காயத்ரி, நீ சொன்ன வார்த்தையை கேட்டதும் இப்பதான் எனக்கு புதுசா பிறந்த மாதிரியே இருக்கு. ரெக்கையே இல்லாம வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. காயத்ரி, இத நான் உடைக்கல. சத்தியமா யார் உடைச்சாங்கன்னு எனக்கு தெரியல. இங்க பாரு, இத நான் பாதுகாப்பா வச்சுப்பேன். நான் வாங்கி கொடுத்த பொம்மையை மட்டும்தான் பாதுகாப்பா வச்சுப்பீங்களா? என்ன பாதுகாக்க மாட்டீங்களா? நீ இல்லனா எனக்கு வாழ்க்கையே இல்லையே காயத்ரி. நிஜமாதான் சொல்றீங்களா? சத்தியமா சொல்றேன். என்ன நம்பலையா? இங்க பாரு காயத்ரி. காயத்ரி, சரியா? அம்மா, என்ன சரியா? எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. நீ இன்னும் ஆபீஸ்க்கு கிளம்பலையா? இந்த கிளம்புறம்மா. ரிஷி போன் பண்ணி நீ போன் எடுக்கலன உடனே என் லைனுக்கு வந்தாரு. அவருக்கு கால் பண்ணி பேசு. உடைஞ்சு போனது ஏன் கையில வச்சிட்டு இருக்க? தூக்கி குப்பையில போடு. இது காயத்ரி கையில இருந்த உடைஞ்ச பொம்மையாச்சே. இது செழியன் எடுத்து ஒட்ட வச்சிருக்கான். அதுவும் எதுக்காக என்ன பார்த்ததும் இதை மறைக்கணும்? செழியன் மனசுக்குள்ள என்னமோ இருக்கு, அதை என்கிட்ட மறைக்கிறான். இவன் முன்ன மாதிரி இல்லையே. இவன் கிட்ட நிறைய மாற்றம் தெரியுது. அம்மா, ஃபோன் சைலண்ட்ல இருக்கு. நான் அவருக்கு கால் பண்ணதை கவனிக்கல. நான் சீக்கிரமா அவர்கிட்ட பேசிட்டு ஆஃபீஸ் கிளம்பிடுறேம்மா. ஏன் செழியா ஒரு மாதிரியா இருக்க? தலைவலிக்குதுமா. சரி, தலைவலிக்கு டேப்லெட் போட்டு சீக்கிரமா ஆபீஸ்க்கு கிளம்பு. இன்னைக்கு மீட்டிங் இருக்கு. நீ அதை மறந்துடலையே? இல்லம்மா, ஒரு 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். சரி, நீ பாரு. அன்பை பொழிகிறதே ஆனந்த கீற்றே.
காயத்ரி, இந்த பொம்மைய நான் உடைக்கல காயத்ரி. இங்க பாரு, இதை நான் பத்திரமா வச்சுப்பேன். காயத்ரி சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? அது 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 எப்படி சார், ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட ஏதோ சொல்ல வரீங்க, ஆனா சொல்ல வரும்போது அத சொல்ல முடியாம தயங்குறீங்க. என்ன சார் என்கிட்ட தயக்கம்? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை காயத்ரி. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. சார், உங்களுக்கு தயக்கமா இருந்தா நான் வேணா திரும்பி நிக்கட்டுமா? இல்ல இல்ல, நான் நேருக்கு நேரா உன் கண்ணை பார்த்து சொல்ல வேண்டிய விஷயம். அப்போ தயங்காம தைரியமா சொல்லுங்க சார். ரேஷ்மாவை பிடிக்கலன்னு சொல்லிட்டு எந்த நேரமும் இவ கூடயே இருக்கானே. இந்த நேரத்துல போய் இந்த வேலைக்காரி கூட என்ன பேசிட்டு இருக்கான்? இது கொஞ்சம் கூட சரியில்லையே. இப்பவே அன்னைக்கிட்ட போய் சொல்லி அவங்கள கையோட கூட்டிட்டு வந்து இவங்கள கையும் காலமா புடிச்சு கொடுத்தா மட்டும்தான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். போய் கூட்டிட்டு வந்துட வேண்டியதான்.